ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் டேட்டா ஆன் ஆயிரும். பட் என்னன்னா இன்டர்நெட் வந்து ப்ராப்பராக உங்கள் மொபைல் ஃபோனில் ஒர்க் ஆகாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, மொபைல் டேட்டா ஆன் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஸோ அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா இந்த பேஜில் வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மொபைல் நெட்ஒர்க் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது அச்சஸ் பாயிண்ட் நேம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அச்சஸ் பாயிண்ட் நேமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஏபிஎன் நேமுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் என்ன பண்ணிங்கன்னா சிம் 1 சிம் 2 இப்போ 2 சிம் இருக்குது. ஸோ எந்த சிம்மில் வந்து நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணும்போது நெட்டு வந்து கனெக்ட் ஆகலையோ, ஸோ அந்த சிம்மை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி, இப்போ நான் சிம் 1 தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிம் 1 தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஜியோ 4G இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த பட்டன் இருக்கிறத வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏபிஎனுக்குள்ளே போயிடுச்சு. போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கன்னா, இந்த ஏபிஎனை வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலில் நீங்கள் கீழே வரும்போது டெலீட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோடய மொபைலில் மேலே 3 டாட் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி டெலிட் ஏபிஎன் இருக்குது. ஸோ அந்த டெலிட் ஏபிஎனை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும். ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா, டேட்டா வந்து அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 டாட் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் டு டிஃபால்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரீசெட் டு டிஃபால்ட்டுன்னு நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கீழே வந்து ரீசெட்டுங்கிற ஆப்ஷன் மறுபடியும் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கலி அதுவே அதோட ஓன் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அதோட பெஸ்ட் ஏபிஎனை வந்து நமக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ ஏபிஎன் வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் பட்டனில் ஒரு கிளிக்கை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது எனபிள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணாலோ இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணி பண்ணாலோ உங்களோட மொபைல் டேட்டா வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎனை வந்து சேஞ்ச் பண்ணி ரீசெட் பண்ண வரும் வந்து என்னோடய டேட்டா ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டேன்னா டேட்டா வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் பேஜில் போய்ட்டு ரீசெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணாலே போதும், ரீசெட். ஸோ ரீசெட் அதை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 ரீசெட் ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரீசெட் வரும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரீசெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரீசெட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ரீசெட் ஆல் செட்டிங்ஸ், ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்னு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸை கொடுத்துட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸை கொடுத்துட்டு சிம் 1 சிம் 2 இந்த ரெண்டுலேயும் வச்சு ரீசெட் செட்டிங்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங், அதுக்கப்புறம் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகலைன்னா ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ரீசெட் ஆல் செட்டிங்ஸும் ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸும் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணும்போது உங்களோட மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் அது எதுவுமே வந்து டெலிட் ஆகாது. செட்டிங்ஸில் ஏதாவது மாறுதல்கள் இருந்துச்சுன்னா அது வந்து டோட்டலாக வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். நெட்வொர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து டோட்டலாக வந்து ரீபூட் ஆகிடும். அதே டைம் செட்டிங்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் கொடுத்தா அது ரீபூட் ஆகுமே தவிர உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், உங்களோட வேறு பேக்கப்ஸ், ஆப் இது எதுவுமே டெலிட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரீசெட் கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது ப்ராப்பராக வந்து கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிரும். உங்களோட மொபைல் டேட்டா ஆன் பண்ணும்போது ப்ராப்பராக உங்களோட மொபைல் டேட்டா ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் நம்ம பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.